ஸோ இப்போ குரூப் 3 எக்ஸாமுக்கு நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாகவே இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லாகின் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ண பிறகு இங்கே வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஓடிஆர் அப்படின்ற இந்த இதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ப்ரொசீஜர் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி வரும். உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன், அது மாதிரி எல்லா ஜென்ரலான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறமேட்டு அகைன் இங்கே வந்து ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு இங்கே ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயுமே நியூ யூசர்னு இருக்கும், ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் ரிஜிஸ்டர்டு யூசர்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நான் என்னோட லாகின் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டும் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட். ஸோ இப்போ இது என்னோட வந்து டேஷ்போர்டு. ஸோ என்னோட டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வந்து ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு. ஸோ ஆதார் லிங்க் பண்ணாதவங்க மறக்காமல் ஆதாரை வந்து லிங்க் பண்ணிவிடுங்க ஓடிஆரோட. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ப்ரொஃபைல் டேப் இருக்குது, கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, அது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த குரூப் 3 அப்படின்ற எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை ஆன்லைன் அப்படின்ற டேபை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து அப்ளை நவ்வுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் அவைலபிளாக இருக்குது அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே காமிக்கும். ஸோ நம்ம இதில் வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 3, ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த எக்ஸாமுக்கு தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லையும் நோட்டிஃபிகேஷன் அவைலபிள், இங்கிலீஷ்லையும் நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்ளை நவ் கொடுத்துடலாம். இங்கே கொடுத்தோடனே உங்களோட லாகின் டீட்டெயில் கேட்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு என்டர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே காமிக்கும் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 3 கிளிக் ஹியர் டு அப்ளை. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு 7-8 டீட்டெயில்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வெரிஃபை ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டில் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போது, இங்கே வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் படிக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகண்ட், ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்கன்னு படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அக்ரி கொடுத்து கண்டினியூ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஃபோட்டோவில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி அது கீழே வந்து உங்களோட நேம், அந்த நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட், கண்டிப்பாக அந்த டேட்டுன்றது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா இருக்கிற டேட்டை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் முன்னாடி டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ நான் என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிக்சரை வந்து ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற ஃபைல் நேமில் தான் சேவ் பண்ணணும். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. நான் வந்து என்ன டேட்டில் நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். செப்டம்பர் 16. ஸோ அதே மாதிரி செப்டம்பர் 16. ஸோ இங்கே வந்து சேவ் ஃபோட்டோன்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்னேச்சர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சருமே நீங்கள் சிக்னேச்சருன்ற ஃபைலில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன். சேவ் சிக்னேச்சர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாருங்கள் சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும்.
ஸோ நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகண்ட் பர்சனல் டீடைல்ஸ். ஸோ நீங்கள் ஓடிஆரில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து உங்களோட நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஓடிஆரில் என்ன நேம் கொடுத்தீங்களோ ஸோ அதே நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு இனிஷியலுக்கு இங்கே தனியாகவே செப்பரேட் டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே உங்களோட இனிஷியலை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஓடிஆரில் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஓடிஆரில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கம்யூனல் கேட்டகரியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ஓடிஆரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் இங்கேயும் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அப்புறமேட்டு உங்களோட மெயில் அட்ரஸ். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து அக்ரி அப்படின்ற டேபை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரோசீட் கொடுத்துருங்க. கம்யூனிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஓடிஆர் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அகைன் ஐ அக்ரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற டேப் மறுபடியும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஓடிஆரில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். அப்புறமேட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே ஸோ இங்கே வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதில் கரெக்டாக நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா இங்கே வந்து எஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கான சில கன்சிடரேஷன் இருக்கும் இதில். ஸோ அதனால தான். அதே மாதிரி எக்ஸம்ஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரம் அப்பியரிங் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதான் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து எக்ஸம்ஷன். பிகாஸ் ஏன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்து அவங்க தமிழ் எழுதுற ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுலேயுமே நான் நோ தான் கொடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருக்கீங்கன்னா மறக்காமல் எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை, நோ. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நான் அன்எம்ப்ளாய்ட். சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை அதரா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு பட் இப்போ வந்து அன்எம்ப்ளாய்ட். கரண்ட் ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அன்எம்ப்ளாய்ட் நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிபார்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதி இல்லை டிபாரோ இல்லை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா, அதாவது மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை, அதனால் நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரிமினல் கேஸ் கிடையாது, நோ. அதே மாதிரி இவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், டூ யூ பொசஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். இங்கே நீங்கள் எஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ப்ரொசீட் ஆகும், நோ கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகாது. ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விஷன் ஸ்டாண்டர்ட், இதுவுமே வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அந்த விஷன் ஸ்டாண்டர்ட் கீழே வரீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட், டூ யூ ஹேவ் மோர் தென் ஒன் லிவிங் ஸ்பவுஸ். ஸோ கிடையாது, நோ கொடுத்துக்கலாம். அப்புறம் அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் SSLC, டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட். ஸோ இது உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. 2015. ஸோ ஓகேங்களா. ஸோ டேட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மந்தோட எண்டு கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன் பிட்வீனில் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டேட் போர்டு தான். அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், 10th ஸ்டாண்டர்டோட சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் வந்த ரிசல்ட், டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்லேயுமே இருக்கும். ஸோ அதையுமே பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து என்னோட டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அகைன் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஐஐடியா இல்லை வந்து டீச்சர் ட்ரைனிங் போயிருக்கீங்களா, இல்லைனா வந்து +2 ஹெச்எஸ்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி, ஸோ அதனால் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம் ஆஃப் த போர்ட், ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு தான் வரும். தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டுன்னு நடித்தா கூட ஓகே, இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு நடித்தாலும் ஓகே, என்டர் பண்ணாலும் ஓகே. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. 2 வாட்டி எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கீங்களா, இல்லை யூஜி முடிச்சிருக்கீங்களா, பிஜி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த டிகிரி நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து யூஜி முடிச்சிருக்கேன், நான் யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் ரிசல்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்டர் பண்ணிக்கிறேன் 31. ஸோ அதே மாதிரி உங்களோட டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மேஜர் எடுத்து சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அக்கௌண்டன்சி மேஜர், ஸோ நான் அதனால் அக்கௌண்டன்சி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மேஜர் எடுத்திருக்கீங்களோ நீங்கள் அந்த டிகிரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம் ஆஃப் த போர்டு யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பெங்களூர் யூனிவர்சிட்டி, பட் ஆனால் இங்கே வந்து பெங்களூர் யூனிவர்சிட்டி வந்து லிஸ்ட் ஆகலை. பட் நீங்கள் தமிழ்நாடு படிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட யூனிவர்சிட்டி இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க. அதர் யூனிவர்சிட்டினா இதில் இங்கே லிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துட்டு உங்களோட யூனிவர்சிட்டி நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெங்களூர் யூனிவர்சிட்டி, ஸோ நான் பெங்களூர் அப்படின்ற டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பெங்களூர் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட அந்த டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிகிரிலையுமே நீங்கள் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ நான் படிச்சிருக்கேன், எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இங்கே எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரிலாம் நிறையவே குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எது முடிச்சிருக்கீங்களோ நீங்கள் அதை கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நான் என்னோடய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இங்கே கேட்டிருக்காங்க, மறக்காமல் இது கொடுத்துருங்க. டு யூ ஸ்டடி டிகிரி இன் காமர்ஸ்? ஸோ நான் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன், ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே மறுபடியும் அதே டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி டு யூ ஸ்டடிட் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் படிக்கல, ஸோ நோ கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ, நீங்கள் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஹையர் டிப்ளமோ வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சம் ஆஃப் த மேண்டேட்டரி பிளாங்க்ஸ், ஸோ நம்ம ஏதோ லீவ் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போ இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம என்டர் பண்ணணும். ஸோ வார் சர்வீஸில் இருந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க, நம்ம இல்லை, ஸோ நோ கொடுத்துக்கலாம். ஸோ வேறு எந்த டீட்டெயில்ஸும் நம்ம விடல, நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க, இல்லைனா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ஸோ ஆம் எஸ்னா ஆம், நோனா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நமக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனோட பர்டிகுலர்ஸ்லாம் வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ நீங்கள் அந்த சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கிருஷ்ணகிரி, டூ வந்து தர்மபுரி. ஸோ ஒசூர் வந்து அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஒசூர் இல்லை. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க, என்ன இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் படுத்தி இங்கே கொடுத்துட்றாங்க.
ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 மார்க்ஸ். அதே மாதிரி பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதே மாதிரி ஆப்டிடியூட். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்டகரி, ஃபீஸ் கன்செஷன். டூ யூ வாண்ட் டு அவைல் ஃபீஸ் கன்செஷன் ஃபார் திஸ் அப்ளிகேஷன்? ஸோ எனக்கு வந்து கன்செஷன் இருக்குது, நான் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து கன்செஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கன்செஷன் இல்லைனா நீங்கள் வந்து பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருக்கிறவங்க எஸ் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் ஃபீஸ் கன்செஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்த உடனே உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்க சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 KB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் PDF கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இமேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் PDF-ஆக கூட மாற்றிக்கலாம். அதே மாதிரி PDF ஃபைல் சைஸ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அது வந்து கொடுத்துருக்கோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே நான் அதே டிகிரி சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் கொடுத்துட்றேன். அப்லோட் கொடுத்தோன்னே நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே இங்கே அப்லோட் ஆயாச்சு. ஸோ வேறு வந்து ஸ்டார் சிம்பிள் போட்டு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா கெசடட் காப்பி இருந்தால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நம்ம அப்புறம் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வந்துடும். ஸோ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அது தவிர உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரு ஓவர்வியூ விட்டுவோங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு லுக் நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து இது எல்லாமே அப்போ அக்ரி கொடுக்கணும். ஸோ டிக்ளரேஷனில் நீங்கள் எல்லாமே அக்ரி பண்ணால் தான் ஃபார்ம் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் அக்ரி கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து 1000 rupees கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து அக்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஐ அக்ரி ஃபைனலி சப்மிட் டு மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் will furnished by you in the display. ஸோ இதை வந்து ரீசெக் பண்ண சொல்லி இவங்களே சொல்கிறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் இதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் வந்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதே மாதிரி கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ண உடனே யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து சிங்கிள் ஃபார்மில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வேணும்னா பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கலாம். பட் இல்லைனா நீங்கள் PDF-ஆக கூட நீங்கள் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குரூப் 3 எக்ஸாமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.